ஹை டியர், டுடே நம்ம ஜிக்கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து நான் தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஸ்டோரியை கேட்டது வந்துட்டு நம்மளோட ராகவி டியர். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ராகவி டியர் கொஞ்சம் லேட்டாக போகிறதுக்கு ரொம்ப சாரி. கொஞ்சம் வீடியோ ஸ்கெடியூல் இருந்துச்சு, அது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்துட்டு வீடியோ போட முடியல. ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப மன்னிச்சு. ஸோ ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஸ்டோரி வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். மேபி லேட் ஆகலாம், பட் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். பட் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களோட அம்மா தான் ஒயன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களோட அப்பா வந்துட்டு, எதுக்குடி என்ன பார்த்தாலும் சும்மா ஒயன்னு கத்திக்கிட்டே இருக்க, கம்முன்னு இருக்க மாட்டியா? மனுஷன் நிம்மதியாக வீட்டில் வேலை செய்ய முடியுதா? ஏன்டா எனக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலையாக அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் உங்களோட அம்மா, பிள்ளையா பற்றி வச்சுருக்கீங்க, பொறுக்கி பற்றி வச்சுருக்கீங்க. எங்கே பொறுக்கி தெரியுதான்னு தெரியல, ஒரு இடத்துல இருக்கிறதில்ல, வீட்டுக்கு வந்தாலும் பொறுக்கி மாதிரி தான் நடந்துக்கிறா, கொஞ்சம் கூட அடங்குறதே இல்லைங்க, கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அப்பா வந்துட்டு, அதாவது நீங்கள் அப்பாவுக்கு செல்ல பொண்ணு. ஸோ டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. ஏய், என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி எந்திரிச்சு நின்றுருப்பாரு. ஸோ உங்களோட அம்மாவுக்கு வருது பாருங்க கோவம். கையில் வந்துட்டு ஒரு பருப்பு மத்து வச்சுருப்பாங்க, எடுத்து சத்துன்னு இட்டுறாங்க. ஸோ உங்கள் அப்பாவோட காலிலே போய் விழுந்துருது. அவ்வளோதான், மனுஷன் அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிறாரு. உங்களோட அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. விட்டா எஞ்சி வந்து அடிச்சிருவீங்க போல், அவ்வளோ ஆயிடுச்சா? ஏமாந்து கிடக்கிறேன் நான், எல்லாம் என்னை அடிக்கிறதுக்கு வராங்க, எனக்கு அம்மாவா அப்பாவா இருக்கிறதுக்கு யாராவது இருந்தால் தானே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. செம்மையான ட்ரமாட்டிக்கான ஒரு பர்சன் உங்களோட அம்மா. அப்பா அப்படியே பார்க்குறாரு. அடி பாவி, இவ தான் என்ன அடித்தா, இவ அழுதுட்ருக்கா? கடவுளே, கலிகாலம் நல்லதுக்கு காலமே இல்லை. அடியே, இப்போ எதுக்கடி இப்படி நீலிக்கு நீர் வச்சிட்ருக்க? நீ தாண்டி என்ன அடித்த, நான் தான் சொல்ல போனால் அழுகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு உங்களோட அம்மா, பார்த்தீங்களா எப்படியெல்லாம் என்னை திட்டுறீங்க, அடிக்கிட்டுக்கெல்லாம் எஞ்சி வரீங்க, இதே அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இருந்திருக்கும், யாரும் இல்லைன்னு தானே இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஸோ உங்களோட அப்பா அம்மா 2 பேர் லவ் மேரேஜ் தான். அப்படியே வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. உங்களோட அப்பா வந்துட்டு உடனே அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய்ட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவங்கள ஹக் பண்ணி முதுகில் தட்டி கொடுத்து, சாரிடி தெரியாமல் அப்படி எஞ்சிட்டேன், நீ பிள்ளை பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்கிற, அவள் என்ன பண்ணுறா ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்களோட அம்மாவும், அவளை பற்றி நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழுகை நிறுத்திட்டு அப்படியே அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, அவள் டெய்லி என்ன தெரியுமா பண்ணுறா, எந்திரிச்சு எங்கேயாவது போயிட்டு போனவ சும்மா வந்தால் பரவாயில்ல, வரும்போது ஏதாவது வம்பு எடுத்துகிட்டு வரா. இவள் வந்து 2 செகண்டில் பின்னாடி யாராவது வந்து, உன் பொண்ணு அதை பண்ணா இதை பண்ணா, என் மண்டையை உடச்சிட்டா, என் பிள்ளையோட மண்டை போச்சு, கை கால் உடச்சிட்டாங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குதுங்க. இப்போ தான் காலேஜ் 2nd இயர் போகிறா. காலேஜில் தான், அதாவது வீட்டில் தான் இந்த மாதிரி பண்ணுறானா, சரி ஓகே காலேஜ்லையாவது ஒழுங்காக படிக்கட்டும்னு நினச்சா, அங்கேயும் என்னை மீட்டிங்னு கூப்பிட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு இம்சை பண்ணுறாங்க தெரியுமா. போனால் நல்லபடியாவா சொல்கிறாங்க, உன் பொண்ணு சும்மா போகிற வர பசங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, அவமானமாக இருக்குது. அதுவும் ஒரு ப்ரொஃபஸர்னா பொண்ணை பெக்க சொன்னால் பொறுக்கி பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு தலைவலியோடு சொல்லிகிட்ருக்காங்க. சரிம்மா, இப்போ என்ன பண்ணுறது, ஏதோ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட அம்மா, சின்ன பொண்ணா, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் தான் சொல்லிக்கணும், என் பொண்ணு சின்ன பொண்ணு குழந்தைன்னு, அது என்ன வேலை பண்ணுது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அப்பாவும், என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது உங்களோட அம்மா, என்ன பண்ணாவா, ஒரு பையனை கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி அவனோட அம்மா அப்பா கிட்ட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வந்துட்டு அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தப்போ என்னை வச்சு கேள்வி கேட்டாங்க பாருங்கள். அசிங்கமாக இருக்குதுங்க. எல்லாரும் வந்துட்டு, என்ன பசங்க கூட இந்த காலத்தில் உருப்படியாக இருக்காங்க, பொண்ணு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பையனோட கையை பிடிச்சி இருக்குது, அவளுக்கு இவளுக்கு என்னங்க பிரச்சனை, என்னன்னா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உங்களோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. சைலண்ட்டாக உங்களோட அம்மாவே பார்த்துட்ருக்காரு. எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அம்மா பேர் வந்துட்டு பூஜா, ஓகேவா, பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிடுறாரு. என்னங்க ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கவும், உன் பொண்ணு உன்னை மாதிரி தானே இருப்பா, உன்னை மாதிரி இல்லைனா தான் அது தப்பு, உன்னை மாதிரி இருக்கிறதுல எந்த தப்பும்
கிடையாது. ஏன்னா நீ தானே அவளை பெற்றிருக்க, நீ தானே வளர்த்துன அப்படிங்கிறாரு. அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. எது அப்போ என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேருதா அவனுக்கு ஏயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்பா வந்துட்டு சிரிச்சுட்டு நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அம்மாவோட பேச கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே ரெண்டு தலையை திருப்புறாங்க. அதாவது இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்னால் அந்த மூவிலெல்லாம் அப்படி தலை இப்படி மேலே சாட்சி சைடில் பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் அப்பாவும் உங்களோட அம்மாவோடய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. என்ன அப்படின்னா உங்களோட அம்மா வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பார். உங்களோட அம்மாவுக்கு உங்களோட அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஓகேவா. ஆனால் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணால் இவர் ஓவராக சீன் போட்டுட்டு எனக்கு ஃபேமிலியில் வந்துட்டு அந்த இது இருக்குது இந்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ உங்களோட அம்மா கடுப்பாக இருக்கும். ஒரு நாள் பிடிச்சி இப்படி தான் கை பிடிச்சி இழுத்துட்டு ஐயோ இவன் என் கையை பிடிச்சி எழுத்துட்டான்னு முறையே கூட்டி ரொம்ப ட்ராமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா மேலே லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். அம்மாவுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கள விட்டே கொடுக்கக்கூடாது, ஸோ என்னானாலும் அவளை லைஃப் லாங் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. உங்களோட அம்மா கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஏன்னா அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு, அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வராங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு ஏங்க நான் உங்கள் மேலே லவ்வில் இருந்தேன், அதனால கையை பிடிச்சி இழுத்தேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் அதனால தான். ஆனால் உங்கள் பொண்ணு அப்படியா போகிற வர பசங்களை கைப்பிடிச்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. அதுவா எங்காவது ரோட்டில் பொறுக்கிட்டுருக்கோம், போய் தேடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிச்சனுக்கு போயிட்டாங்க. அப்பா அப்படி பார்க்குறாரு. என் பொண்ணை பொறுக்கின்னு சொல்லி நிஜமாகவே பொறுக்கி ஆக்கிடுவா போல், நான் முதல்ல போய் அப்படியே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கண்ணுன்னு தேடிட்டு போயிட்டுருக்காரு ரோட் ஃபுல்லாகவே உங்களோட அப்பா. ஸோ அப்படி அவர் ஒரு பக்கம் தேடிட்டு போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் வந்துட்டு என்னென்னா ஒரு குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்க கூட போய் விளையாடுறன்ட்டு போகிறீங்க. போயிட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கிறப்போ கம்முன்னு இருக்காமல் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவங்கள ஏமாற்றி ஜின் உப்பா மாதிரி ஏமாற்றி விளையாடுறீங்க. அந்த பசங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. அக்கா நீ எப்படி இவ்வளோ ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அதுக்கெல்லாம் திறமை வேணும்டா, உங்களுக்கெல்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் என்கிட்டலாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதில் ஒரு குட்டி பையன் கண்டுபிடிச்சாரா நீங்கள் சீட் பண்ணுறத. டேய் இந்த அக்கா சீட் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போட்டு விட்டுறான். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஏய் ஒயன் நீ என்னது சீட் பண்ணுறியா, நான் கூட உன்னை திறமைசாலின்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு யார் சீட் பண்ணா, நான் ஒன்றும் சீட் பண்ண கிடையாது, அவன் சும்மா சொல்கிறான், அவனுக்கு பொறாமை என் மேலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விளையாடிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பசங்களாம் ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லைக்கா நீ ஏமாத்துறப்போ நீ வேணாம் அப்படின்னு சொல்லி கற்றுதுங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இது என்ன வேணான்னு சொல்கிறீங்களா, டேய் உங்களுக்கெல்லாம் அந்த விளையாட்டை சொல்லி கொடுத்ததே நான் தானடா, இருங்க உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து குழந்தைங்க கூட சேர்ந்து ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ எல்லோரும் இப்படி சொல்லவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே போய்ட்டு அந்த ஸ்டெம்ப்பு பால் எல்லாத்தையும் வந்து பிச்சு எரிஞ்சிடுறீங்க. ஸோ பால் தூக்கி எரிஞ்சிடுறீங்க, அது எங்கேயோ போயிடுது. அந்த பசங்க ஒன்று அழுகுது. பேட் கொண்டு வந்த பையன்லாம் ரொம்ப அழுகுறான். அக்கா பால் கூட நீ போட்டால் பரவாயில்லக்கா, பேட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாதக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நீ தானே என்னை போட்டு கொடுத்த, இரு உனக்கு இருக்குது, உன் அம்மா கிட்ட சொல்லி நான் தானே உனக்கு பேட் வாங்கி தர சொன்னேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டேன், நன்றி கேட்ட பயிரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய கல் எடுத்து அந்த பேட்டை போட்டு உடச்சிடுறீங்க. அவ்வளோதான், அவனுக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. நெஞ்சில் ஒரு கை நெஞ்சில் ஒரு கை தலையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் அழுகிறான். இப்படி தான் பயங்கர பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்பா வந்துட்டு ஒயன் சொல்லி தேடிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி வந்து பார்த்தா இங்கே குட்டி பசங்களை எல்லாம் வந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாம் அழுதுட்டு இருக்குது. ஓடி வந்துட்டு டேய் என்ன பாப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. நீங்கள் உடனே அப்பா இந்த பசங்கள்லாம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, வாப்பா போகலாம். இப்போ சம்மனி எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெற்று கொடுத்துருந்தா நான் என்னால் அதுங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பேன். இங்கே பாரு சரியான வாண்டுங்களாக இருக்குது, என்னையே தப்பாக விளையாடுறேன்னு சொல்லுது, என்னை ஏமாத்துறேன்னு சொல்லுதுப்பா, உங்கள் பொண்ணு போய் யாரையாவது சீட் பண்ணுவனேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட அப்பா உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் என் பொண்ணு போய் எப்படி சீட் பண்ணுவாளா, டே பசங்களா உங்களுக்கு இதெல்லாம் தேவைதாண்டான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ மார்னிங் வந்துட்டு நேரமாக விளையாட போயிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே பசிக்குது. ஸோ அப்பா கிட்ட டாடி பசிக்குது டாடி, கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கடையில் போய் சாப்பிட்டா உன் அம்மா கொன்றுவா, சமைச்சிட்ருக்கா, உள்ளே வீட்டுக்கு போயிடலாவா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயோ என்ன சமைக்கும், உப்புமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
ஆமாம் உப்புமா தான் சமைக்கிறா அப்படின்னு சொல்லவும், டாடி கெஞ்சி கேட்குற டாடி, வீட்டுக்கு போய் கொஞ்சமாக உப்புமா சாப்பிட்டுக்கலாம், வெளியே சாப்பிட்டு சொல்ல வேணாம், வெளியே கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் டாடி அப்படிங்கிறீங்க. ஸோ அப்பாவும் யோசிச்சு பார்க்குறாரு, கேரகம் அந்த உப்புமாவை எவனா திங்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கடையில் போய்ட்டு சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே பிரச்சனையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. உங்களோட அம்மாவை அப்படியே வெளியே கூப்பிட்டு நிற்க வச்சு, பேட்டுக்கு காசு கொடு, பாலுக்கு காசு கொடுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த குட்டி பசங்கள்லாம் அழுதுட்டுருக்கு. உங்களோட அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவங்கக்கிட்ட சமாளிக்கவும் முடியாமல், ஏன்னா அவங்க அம்மாலாம் வந்துட்டு ரொம்ப ராட்சசி மாதிரி கத்துறாங்க. உன் பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி வச்சு வளர்த்த மாட்டிங்களா, குழந்தைங்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா, அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. சரிங்க, எதுக்கு திட்டுறீங்க, பணம் தானே நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க எப்படின்னா அவங்க உங்களை திட்டலாம், பட் வேறு யாரையும் திட்ட விட மாட்டாங்க. ஸோ உனக்கு என்ன பணம் தானே வேணும், இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க எல்லாத்துக்குமே. இப்போ அப்படியே செம்ம கடுப்பில் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்களும் அப்பாவும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி வந்துட்டுருக்குறீங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீடு, அதாவது ஆப்போசிட் வீடு, ஸோ ஆப்போசிட் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய லாரி நின்றுருக்கதை பார்க்குறீங்க. லாரி மீன்ஸ் டெம்போ மாதிரி நிற்குது. என்னது டாடி, அங்கே பாரு டெம்போ நிற்குது, வா நம்ம ஓடி போய் வேறு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு, ஒயன் அது நம்ம டெம்போ கிடையாது, யாரோ திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உங்களோட வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அந்த டெம்போவில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அங்கே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்பா சொல்கிறாரு, இந்த வீடு காலியாக இருந்துச்சுல்ல, ஸோ யாராவது இங்கே வாடகைக்கு வந்திருப்பாங்க, இல்லைன்னா இந்த வீட்டுக்கு இது வாங்கினாங்களோ என்னமோ, இதுவும் விற்கிற மாதிரி தானே போட்டிருந்தாங்க இந்த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியா, அப்போ போய் பார்க்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. யார் என்னன்னே தெரியாமல் வா பார்க்கலான்னு கூப்பிட்ற, அதெல்லாம் வேணாம் வா உள்ளே போகலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள், நான் வரல, நான் இங்கே இருக்கேன், நீ வேணா உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறீங்க. இப்போது கரெக்டாக உங்களோட அப்பா உள்ளே போனதுமே உங்களோட அம்மா கிட்ட சம்மத்துட்டு, எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உங்களோட அப்பா வந்துட்டு, போச்சா அதுக்குள்ளே நியூஸ் வீட்டுக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இல்லை, அவளை நான் எங்கெங்கே தேடிட்டேன் காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. காணோமா, எங்கே போயிருப்பா, நீங்கள் 2 பேர் தான் போனீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே நான் பார்க்கல, யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஓடி போய்ட்டு ஆஃபீஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. இப்போ உங்களோட அம்மா வரட்டும் இன்றைக்கி விளக்கு மாதிரி பெய்யுதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வெளியே நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டுருக்குறீங்க. போகலாமா, ஆனால் உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமான்லாம் இறக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு, ஏங்க யார் இங்கே குடி வராங்க, வாடகைக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் ஒரு பையன் வந்துட்டு சின்ன பையன் தான், ஸோ உங்கள் ஏஜ் தான் இருக்கும் அவனுக்கு, அவன் ஏதோ பார்ட் டைம் வேலை செய்வான் போல், அந்த திங்ஸ் எல்லாம் இறக்கிறதுக்கு வந்திருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஹாய் சொல்லிட்டு, ஆமாம் இவங்க யார், இங்கே யாரையுமே காணோம், நீங்கள் பாட்டுக்கு திங்ஸாக இறக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டை வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இந்த வீட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நாளைக்கா, சரிப்பா இறக்குங்க, பத்திரம் பொருளெல்லாம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்கள் வீட்டு சாமானை இறக்குற மாதிரி உள்ளே போய் நின்று எல்லாத்திட்டையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் அந்த பையன் கேட்குறான், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எங்கள் சொந்தக்காரங்க தான், இறக்குங்க அதான் எங்கள் வீடு ஆப்போசிட்டில் தான் வீடு வாங்கியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் இங்கே வைங்க அதெல்லாம் அங்கே வைங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வைக்க வச்சுட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு மண்டே ஆட்டிட்டு எல்லாமே நீட்டாக இறக்கி வச்சுட்டு கரெக்டாக எந்த ஒரு சாமானும் உடையாம மாதிரி நீட்டாக இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் வந்துட்டு வீட்டெல்லாம் பூட்டி சாவி வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்படியே சாவி கையில் வச்சு சுற்றிக்கிட்டு வரீங்க. அப்போது வந்துட்டு கரெக்டாக உங்களோட அம்மா உள்ளே வந்ததுமே, ஏய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆத்தாடி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறீங்க. ஓடி போய் டாடியோட கதவை தட்டுறீங்க. டாடி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா, என்னை காப்பாற்றுறதுக்கே 4 பேர் வேணும் போல், இவ வேறன்னு சொல்லிட்டு அப்படியே காதில் ஹெட்ஃபோனை போட்டு உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் உங்களோட அம்மா அப்படியே அதாவது விளக்கமாக இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு துரத்திட்டு இருக்காங்க உங்களை அடிக்கிறதுக்கு. நீங்கள் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, கையிலே சிக்காமல் அப்படியே ஒரு வழியாக வெளியே ஓடிருப்பீங்க. வெளியே ஓடும்போது கரெக்டாக நீங்கள் ஓடுறதுக்கும் அங்கே ஒரு கார் வந்து நிற்கிறதுக்கும் சரியாக இருக்குது. கார் மேலே போய் இடித்து விழுந்துடுறீங்க. ஸோ லைட்டாக அந்த கார் முட்டி கூட இருக்காது, நிறுத்தி இருப்பாங்க. ஸோ அது மேலே நீங்கள் போய் முட்டி கீழே விழுந்துட்டு அப்படியே செத்து போன மாதிரி ரியாக்ட் கொடுக்குறீங்க. கையில் சாவி வேறு இருக்குது. உங்களோட அம்மா வந்து பார்க்குறாங்க, என்ன சாவி இது, இவ எப்படி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவ எந்திரிட்டேன்னு சொல்லிட்டு பதறாங்க. அப்படியே நீங்களும் வந்துட்டு நான் செத்துட்டேனா, எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க.
அப்போது கரெக்டாக அந்த கார் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே ஐயோ ஓப்பன் பண்ணுறானா மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு கார் விட்டு இறங்கி வரது யாருன்னா ஜேகே தான். ஸோ அப்படியே வந்துட்டு இறங்கி வெளியே வந்ததுமே ஓடி வந்து உங்களை தட்டிட்டு இருக்காரு. எங்க எந்திரிமா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் போச்சு அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை மூடிட்டே இருக்கிறீங்க. லைட்டாக திறந்து பார்க்குறீங்க. ஜேகேவோட ஃபேஸ் தெரியுது. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அசிங்கப்பட்டுட்டியே ஒயன் எதுக்கு கீழே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எம்பாரசிங்களாக கண்ண மூடி கிடக்குறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு எப்பா தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா, அம்மா நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேங்க. ஸோ இங்கே தான் இங்கே தான் நாங்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நாளைக்கு வரேங்கன்னு தானே சொன்னான் அந்த பைத்தியக்காரன். போச்சு சாவி என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு கிடக்குறீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உங்களோட வீடு இருக்குல்ல, ஸோ உங்களோட வீட்டில் வந்துட்டு படுக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. உங்களோட அப்பா என் பொண்ணு என் பொண்டாட்டியோட ட்ராமா பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்தது எல்லாத்தையும் ஜன்னலில் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களை பற்றி ஃபுல்லாக அப்படியே அக்குவி ராணி வேறு அவருக்கு தெரியும்ல, அப்படியே வந்துட்டு உள்ளே தான் இருக்கார், வெளியவே வரலை. ஸோ தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா இப்போ எந்திரிப்பா பாரு அப்படின்னு சொல்லி அப்பா நினைக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் நான் எங்கே இருக்கேன், நான் செத்துட்டேன்னு நினச்சேன், எனக்கு ஒன்றும் அடிப்படலையா, என் கால் உடஞ்சிருச்சா கை உடஞ்சிருச்சான்னு தொட்டு பார்க்குறீங்க. உங்களோட அம்மா ஏய் நீ சும்மா தாண்டி விழுந்த, ஏன்டி இவ்வளோ சீன் போடுற அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆனால் ஜேகே பயந்துடுறாரு. காரில் அடிச்சு விழுந்தங்காட்டிக்கும் எங்கள் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட அம்மா அப்படியே டக்குன்னு கையை பிடிங்கி விட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் பசங்க அழகாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போய் கையை பிடிச்சிருவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட வியாதி. பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நல்லா வந்துட்டு வளைஞ்சிட்டு போய்ட்டு லைட்டாக டக்குன்னு கையை எடுத்து பிடிச்சிக்குவீங்க. ஸோ அதனால தான் கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ஒன்று தான் கெட்ட பழக்கம், மற்றபடி நீங்கள் தப்பாக யார்ட்டையும் நடக்க மாட்டீங்க. ஸோ அப்படி கையை எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படியே அம்மா கையை எப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் என்னடி பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொன்னம்மா காப்பாற்றினாரில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகே வந்துட்டு அது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கிறீங்களா. இப்போ உங்களோட அம்மா அப்படி தலையில அடிச்சு உள்ளே போய் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அதை போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போய் தண்ணி எட்டு வரீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அந்த பையனுக்கு கால் பண்ணி கீ எங்கப்பா நீங்களும் எட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவன் வந்துட்டு இதுக்கு அப்படி வீடு இருக்குல்ல, ஒரு ஆப்போசிட் வீடு உங்கள் சொந்தக்காரங்க வீடுன்னு சொன்னாங்க, அங்கே ஒரு பொண்ணு இருக்கும்ப்பா, அங்கே அந்த பொண்ணு தான் வந்துட்டு உங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே இறக்குறப்போ அங்கே வைங்கன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ சாவி நாங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் சொந்தக்காரரா ஆப்போசிட் வீடு இதுதான், ஒரு பொண்ணுன்னா இங்கே தான் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சாவி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கிட்ட தான் இருக்குது இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அடிப்பாவி இவ எப்படி எனக்கு சொந்தக்காரியா நான் நினச்சிட்டு தான் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு அவர் கிளம்பிடுவார். ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு டோரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா தான் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பையன் சொல்லியிருப்பான்ல அந்த பொண்ணு தான் இங்கெல்லாம் வைக்க சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்குங்கன்னு கேட்டிருப்பான். ஸோ ஜேகேக்கு அது நல்லா பிடிச்சிருக்கும். பரவாயில்ல நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி பார்த்துட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகமே வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வந்து வெளியே காரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரோட குழந்தை தான். ஸோ பேர் வந்துட்டு ஜிம் தான். ஃபேஸ் வந்துட்டு ஜிம்னோட ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ குட்டி வயசில். ஸோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏஐ ஃபோட்டோ வரும்ல, ஸோ அதுதான். ஸோ நல்லா இருக்கும்ல பப்ளியா. ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அவனுக்கு வந்துட்டு ஒரு 2.5 வயசு. அப்படியே வந்துட்டு கார் சீட் பெல்ட் போட்டு அப்படியே முன்னாடி உட்கார வச்சுருந்துருப்பாரு. அவன் அப்படியே உட்காந்துட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு வந்தங்காட்டிக்கும் பயபில் ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நடந்த கூத்தில் ஜேகே ஜிம்மை மறந்துருப்பார். ஸோ இப்போ தான் ஞாபகம் வந்து ஓடி வந்து கார் தந்து பார்த்தா அவன் அப்படியே அழகாக விளையாடிட்டு இருக்கிறான். சாமி மறந்துட்டேன்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மனசே கேட்கல, அச்சோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க உனக்கு போய் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பசங்க அழகாக இருந்தால் நல்லா சைட் அடிப்பீங்க, மற்றபடி வேறு எது கிடையாது. ஸோ உனக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படி போகிறப்போ கரெக்டாக எப்படின்னா உள்ள குழந்தை அழுகு சத்தம் கேட்குது. குழந்தை அழுகுதா? என்னடா அது நம்ம கேட்குறது என்ன நிஜமா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. அதுக்கு பதிலாக சிம் தான் தவந்துட்டு வரான். உங்களோட காலை அப்படியே வந்துட்டு பிடிச்சி அப்படியே எந்திரிக்க நீங்கள் ட்ரை பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ என்னது ஏதோ என் காலை தொடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேயே பார்த்து பயந்துடுவீங்க. ஸோ குழந்தை இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அதை சத்தம் கேட்டிருக்கும் எங்கேயோ நினச்சி தான் வந்திருப்பீங்க. அப்புறம் பார்த்து குனிஞ்சு பார்த்தா சிம் தான் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஒரு ஜீன் போட்டிருப்பீங்க, ஒரு க்ராப் டாப் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறான். அவனை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்கள பார்த்துட்டு இந்த பொக்கவை போட்டு சிரிக்கிறான். கொஞ்சம் பழுதாக முளைச்சிருக்கும். ஸோ அப்படியே அவன் சிரிக்கிறான். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு உச்சி குருவி போட்டிருக்காங்க. அச்சோ அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ க்யூட்டு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு கை அப்படியே ரெண்டு தூக்குறான். நீங்களும் வந்துட்டு அச்சோ நீ அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிக்கிறீங்க. ஸோ தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது கரெக்டாக உள்ள கிச்சன்லேருந்து பாலெல்லாம் எடுத்து ஆற்றி ஒரு அந்த பால் புட்டி இருக்குல்ல, ஸோ பால் புட்டியில் ஊற்றிக்கிட்டு ஜேகேயும் வந்துட்டு சிம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாரு. ஸோ நீங்கள் குழந்தைய தூக்கிட்டே போயிட்டு இவன் யார் பையன் அழகாக இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கே கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்னோடய பையன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அம்மா ஷாக்கு உங்களுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் என் பையன்தான். ஏன் அப்படின்னு சொல்லி சிரிச்சே கேட்குறாரு. ஸோ நீங்கள் இல்லை சும்மா கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாடை இல்லை பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவன் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ எங்கப்பா வைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க இல்லை அப்படிங்கிறாரு. எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு கேட்டுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அவங்க எங்கேயும் போகல, அவங்க சிம் பிறக்கிறப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஏன்டா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுதா. சரிங்க சரி சாரி, இந்தாங்க நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன், எனக்கு தெரியல குழந்தைங்க இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே அம்மா கூப்பிட்டு அம்மா அங்கே ஒரு குழந்தை இருக்குமா, புதுன்னு இருக்காமா, அவன் பேர் சிம்மாமா, என்னை பார்த்து சிரிக்கிறாமா, இந்த உலகத்துலேயே முதல் தடவை என்னை பார்த்து சிரித்து ஒரே குழந்தை அவன்தாம்மா அப்படிங்கிறீங்க. ஏன்னா எந்த குழந்தையுமே நீங்கள் ஆசையாக போய் எடுக்கலான்னு போனால் வராது, அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடும். எப்படி ஹோபி வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்கும், அது மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு பார்க்கும், சில சிரிப்பாங்க. உங்களுக்கு குழந்தைக்கு செட்டே ஆகாது. எல்லோரும் குழந்தைங்கள தூக்கிறது பார்த்தா ஆசையாக இருக்கும், உங்களுக்கு எடுத்துக்கலான்லாம் நினைப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எந்த குழந்தையும் உங்களை பார்த்தா வரவே வராது. பட் இவன் அழகா அவனே வந்து உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கை அப்படி நீட்டிகிட்டு வந்திருப்பான் தூக்க சொல்லி. ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. நீ சொன்னலம்மா எந்த குழந்தையும் உங்ககிட்ட வராதுன்னு, பத்தியா அவன் வந்துட்டான், அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா, அம்மா தூக்குனா மெதுன்னு இருக்காமா, ஐயோ எனக்கு அவனை கட்டி பிடிக்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதையாக சொல்லிட்டுருக்கீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, பாவம் பிள்ளை ரொம்ப ஏக்கம் முடிச்சு கிடக்கா போல், எந்த குழந்தையும் கிட்ட வர்றதில்லைன்னு சொல்லிட்டு சரிடி குழந்தை இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கே நடந்த எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுவீங்க. ஏண்டி எதுக்கடி இதெல்லாம் போய் கேட்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு என்ன தெரியும், தெரியாமல் கேட்டேன், அவரே எதுவும் சொல்ல, உனக்கு என்ன, ஆனால் அந்த குழந்தை அழகாக இருக்கான், அவனுக்கு இருந்தால் வாங்கிட்டு போகணும், காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் டைம் ஆச்சுடி, நான் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. காசு கொடுமா அப்புறம் வேலை பாரு அப்படின்னு சொல்லவும் உன் அப்பாட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பா வந்துட்டு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே காசு எடுத்து வச்சுட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இங்கே பார்த்தியா அதுதான் பாசங்கிறது, நீ தான் இருக்கிறிய வேஷம் பிடிச்ச ஆளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோடய காசை வாங்கிட்டு போயிடுறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே சைக்கிள் எடுத்து தான் போயிருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் ஸ்கூட்டி வாங்கி தரல. ஸோ ஸ்கூட்டி கேட்டு வீட்டில் செம்ம சண்டை. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணுறதுனால சைக்கிளாக இருந்தால் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வருவா, ஸ்கூட்டியாக இருந்தால் ரொம்ப தூரம் போய் பிரச்சனை எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ அப்படி சைக்கிள் அப்படியே கொண்டு வந்து ஜேகேவோட வீட்டு வாசலை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அது கையில் வந்துட்டு பொம்மை அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. அப்பா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. ஸோ நிறையா காசு கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லா காசுக்கும் அவனுக்கே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஸோ வாங்கிட்டு ஓடி போய்ட்டு சிம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவன் அப்படியே தகுந்துட்டு ஆண்டு ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுங்க பேச வராமல் ஒரு மாதிரி பண்ணும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அதுங்க எதோ ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு தகுந்துட்டு சிரிச்சிட்டே வரான். நீங்கள் கூப்பிட்டா மறு வார்த்தைக்கு ஓடி வரான். இதை பார்த்துட்டு நீ உங்களுக்கு டேய் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணலான்டா
எனக்கு இது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து அவனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வேறு சும்மா இருங்க, என்கிட்ட எந்த குழந்தையும் வராது தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு இவன் தான், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் கிடையாது, இவன் மட்டும்தான் என்கிட்ட வர குழந்தை, நான் குழந்தைங்கள தொட்டு கூட பார்த்ததில்ல தெரியுமா, தொட்டாலே அதுங்கெல்லாம் அழுகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்போ இவனை மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் தெரியல, ஆனால் இவனுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதோட டபுள் மடங்கு எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொம்மைலாம் வாங்கிட்டு வந்து அவன் கையில் கொடுத்துட்டு அப்படி விளையாட வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு காஃபி போட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சிக்கிட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த பால்லாம் கொடுத்துட்டு ஸோ அவர் இன்னும் குடிக்காமல் வச்சுருக்கான். நீங்கள் எடுத்து காட்டவும் அவன் நல்லா குடிச்சிக்கிறான். அப்படியே ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. அடப்பாவே, நான் கொடுத்தா மட்டும் குடிக்கவே மாட்டான், அந்த பொண்ணு கொடுத்தா மட்டும் குடிக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, படிக்கிறீங்களா, ஒர்க் ஏதாவது போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓகே ஓகே, லீவா இன்னைக்கு அப்படின்னு சொல்லவும், ஏங்க இன்றைக்கி சண்டேங்க அப்படின்னு நீங்கள் கத்துறீங்களா, சரி அதுக்கேம்மா கத்துற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே நீங்கள் வந்துட்டு இல்லைண்ணா சண்டே கூட போவாங்களா அந்த காலேஜுக்கு, எல்லா வத்தலும் சொத்தலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வத்தலும் சொத்தலுமாவா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஆமாம், ஒரு பையனாவது அழகாக இருக்கானா, ஒருத்தனும் கிடையாது, அப்படி அவனும் ஒருத்தன் அழகாக இருந்துட்டா அவ்வளோதான், அவனுக்கு அப்படி 4 கொம்பு முளைச்சிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு உங்ககிட்ட பேசுகிறதே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எப்படி உங்கள் கேரக்டர் எப்படி, நீங்கள் எவ்வளோ சுட்டித்தனமா என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துருப்பாரு. ஸோ இப்படி தான் டெய்லியும் வந்துட்டு சிம்சிம்மை போய் பார்க்காம நீங்கள் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. ஸோ காலையில் கண்ணை முழிச்சா நேராக உங்களோட கால் வந்துட்டு அவங்க வீட்டு கதை தான் போய் தட்டும். உங்களாலேயே அவர் டெய்லி நேரமாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவார். ஸோ குழந்தை இருக்கிறதுனால ஸோ கதை தட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவரும் கதை தந்து நீ தான் நான் டெய்லி எழுப்பி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு உங்களை யார் எழுப்பினா, நான் சிம்சிம் எழுப்பத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டே இருந்தாலும் அவனை பிடிச்சி அப்படி மொத்தம் கொடுத்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு காலேஜுக்கே போவீங்க. ஸோ காலேஜ்லேருந்து வந்ததும் அவனை தான் பார்க்க வருவீங்க. ஸோ தினமும் திங்ஸு ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்துட்டு நல்லா தாங்குவீங்க. ஸோ உங்களோட அம்மா பார்க்குறாங்க, ஒரு குழந்தைகிட்ட வந்ததும் இவன் பண்ணுற ராவடி இருக்கே தாங்க முடியல, ரொம்ப சீன் போடுறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் போயிருக்கோம். நீங்கள் செகண்ட் இயர் வந்துட்டு ஒரு பாதி முடிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் ஒன் டே வந்துட்டு அதே மாதிரி தான் காலேஜ் போய்ட்டு நேராக வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு எப்போ வந்தாலும் ஜேகே வீட்டுக்கு தானே போவீங்க சிம்சிம்மை பார்க்கறதுக்காக. ஸோ நேராக போகிறீங்க, ஆனால் வீட்டுக்கு முன்னாடி நிறையா செப்பல் கிடக்குது வாசலில். அச்சோ என்னது நிறையா செப்பல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் வந்துட்டு போய் பார்த்தே ஆகணும் அவனை அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க உள்ளே. ஸோ உள்ளே போனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் ஒரு மாதிரி பழம் தட்டு பார்க்கலாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே ஜேகே பார்த்துட்டு சிம்சிம் எங்க அப்படின்னு சொல்லி ஜாட பண்ணுறீங்க. அவர் இருந்துட்டு வா ஒயன், இது ஒயன் பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ எதுக்கு இவங்ககிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க, நான் சிம்சிம்மை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவோட அம்மா வந்துட்டு வாடாப்பா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவான், நான் ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துட்டு சிம்சிம்மை நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு, இங்கே தான் இருப்பியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கேயெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நான் காலேஜ் போயிடுவேன். ஸோ லீவ் டைமில் வந்துட்டு சிம்சிம்மை தூக்கிட்டு விளையாடிட்டுருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆனால் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் கேட்டதும் அவன் என்ன வரைக்கும் உள்ளே தூங்கிட்டு தான் வந்திருப்பான். இப்போ அப்படியே தூக்கம் தெளிஞ்சிட்டு அப்படியே கட்டிலேருந்து அப்படியே குதிச்சு தவிர்த்து வந்துட்டுருக்குறான். அதாவது குட்டி கட்டில் மாதிரி இருக்கும், அவனுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஜேகே அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே எழுந்துச்சி இறங்கி வந்துட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஒயின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி நேரம் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட வந்து கை தூக்கிட்டு நிற்கிறான். ஸோ நீங்கள் அவனை வந்ததுமே அச்சோ ஏன் சிட்டி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறீங்க. ஸோ தூக்கிட்டு அவனை கொஞ்சிக்கிட்டு சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் அவங்களோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இதுதான் நீங்கள் டெய்லி பண்ணுவீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இந்த பொண்ணு தான் டெய்லியாக இதான் வருவா தூக்கிட்டு போயிடுவா, காலையில் வருவா பார்த்துட்டு போவா. ஸோ எனக்கு இவனை பார்த்துக்கிற வேலையே இருக்காது, இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி தான் கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா ஜேகேவோட அம்மா வந்துட்டு சரி என்னோடய பையன் இதுதான், அவன் தான் என்னோடய பேரன், உங்களுக்கு ஓகேவா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் போயிருந்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக ஜேகேக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜேகே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவருக்கும் புரியுது நம்ம எல்லா டைமும் சிம்சிம் கூட இருக்க முடியாது. ஸோ அவனுக்காக ஒரு ஆள் வேணும்,
ஏதாவது மெய்ட்க்கு இது ரெடி பண்ணலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட விட முடியுமா, நம்பிக்கையாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ யோசிச்சுட்டே இருந்திருப்பார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணங்காட்டிக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். அப்படி தான் அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்த அழகாக இருக்கான், நல்லா பார்த்துக்கோ எங்கள் பொண்ணு, என்ன அவள் காலேஜ் தேர்ட் இயர் தான் படிக்கிறா, ஸோ காலேஜ் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு ரொம்ப ரிச்சு, அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் அந்த பொண்ணுக்கு. பட்டு ஜேகேக்கு செகண்ட் மேரேஜ், ஆனாலும் அவங்க ஒத்துக்கிட்டு கொடுக்குறாங்க, நல்லா ரிச்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்ல பையன் அப்படிங்கிறனால கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் அங்கே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அவனை வச்சு விளையாடிக்கிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா நைட்டு அவனை அங்கேயே வச்சு தூங்கிடுவீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு கண்டுக்க மாட்டார். நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவன் பத்திரமா இருப்பான், ஸோ அவர் கண்டுக்க மாட்டார். அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு அவனுக்கு டைப்பர்லாம் மாற்றி விட்டு அவனை குளிப்பாட்டி, நீங்கள் ரெடியாக ஆகலை, ஸோ அவனை குளிப்பாட்டி ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன், பாய் சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, டக்குன்னு திரும்பி ஜேகே கிட்ட பார்த்து ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ அப்பே சொல்லிட்டு கூப்பிடுவீங்க. அவர் வந்துட்டு சொல்லுவாயன் அப்படிங்கிறாரு. நேற்று எதுக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, அவங்கள உங்கள் சொந்தக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ண போகிறாங்களாம், ஸோ அதுக்கு பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்ன கேள்வி, சிம்சிமை பார்த்துக்க ஆள் வேணும்ல, என்னால் அவங்க கூடயே இருக்க முடியாது, மெய்டெல்லாம் வச்சாலும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதான் நான் இருக்கால அவனை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு, ஏன்னா வேறு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டா அவங்கக்கிட்ட வரலான்னா என்ன பண்ணுறதுன்னு செம டென்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு. நான் இருக்கிறப்ப நீங்கள் இன்னொரு பொண்ணை வந்துட்டு அவனை பார்த்துக்குன்னு சொல்லுவீங்களா, நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க டென்ஷனில். ஜேகேக்கு இப்போ எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு சிம்சிம் மேலே தான் அவ்வளோ ஆசை, ஜேகே மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் லவ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பில் பழகுவீங்க. பட் சிம்சிம்னா உயிர் உங்களுக்கு. அப்படியே தான் நீங்கள் கோச்சிட்டு காலேஜ் போயிடுவீங்க. ஸோ ஜேகேக்கு உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் தான் இருக்கல, அப்போ எதுக்கு உங்கள் கல்யாணங்கிற மாதிரி கேட்டு போயிடுவீங்க. அவர் சின்ன பொண்ணாக இருக்கா, எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜேகேக்கு இடையில ஒரு 7 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏஜ் கேப் தான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஈவினிங் நீங்கள் வரீங்க, வந்து அப்படியே எதுவுமே பேசல, சிம் மட்டும் தூக்கிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜேகே பார்க்குறாரு, இவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் கண்டுக்கல. சரி ஓகே அவள் வரா, பாப்பா பையனை பார்க்குறா போகிறா அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாரு. ஸோ இப்படியே தான் டைம் நல்லா ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலி ஜேகேக்கு வந்துட்டு வெட்டிங்கும் வருது. அவங்களோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி உங்களோட வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தாங்க மொதல் பத்திரிக்கைன்னு. எங்களுக்கு எதுக்குங்க மொதல் பத்திரிக்கை, நாங்கள் சொந்தக்கார் கூட இல்லைன்னு சொல்லி அம்மா அப்பா கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்கணுமா என்ன, சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டு குழந்தைய வந்து என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு யாருன்னே தெரியாது, அங்கே வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பொருள் உங்கள் பொண்ணு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லுவான். ஸோ எல்லாமே சிம்காக பார்த்து பண்ணுறா, எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ், அவள் தான் ரொம்ப பார்த்துக்கிறா. ஸோ அவனை கல்யாணமே ஆனாலும் சிம் மேலே அவளுக்கு பாசம் குறையாமல் இருக்கணும், எங்களுக்கு அதான் ஆசை. ஏன்னா அவனும் வந்துட்டு சிம் தான் வந்து, அதாவது சிம்மும் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு நிற்குவீங்க. ஸோ உங்களையும் பார்த்து தலையெல்லாம் தடவி கொடுத்து, சரிம்மா கல்யாணத்துக்கு வந்துடு, கல்யாணம் வந்துட்டு இங்கே தான் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் எல்லோரும் தலையாடிட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு. ஜேகேவும் வந்துட்டு சின்ன பார்த்துக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அவசரப்பட்டோமா, என்ன பண்ணுறது, ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு சிம்சிமை பிடிக்கலான்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை அவள் சிம்சிமை கஷ்டப்படுத்தினானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்சிமை பார்த்துட்டே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அவன் அழகாக க்யூட்டாக விளையாடிட்டு ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அவன் சிரிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அந்த பழைய வைஃபோட மிஸ் பண்ணுவார்ல. ஸோ அந்த லாஸ்ட் எல்லாமே வந்துட்டு மறந்துடும். ஸோ அவனோட சிரிப்பை பார்த்தே எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்காகவே வாழணும்னு நினைப்பார். ஆனால் அவனை பார்த்துக்க அவரால் மட்டும் முடியாதுங்கிறதும் அவருக்கு புரியும். ஸோ ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமையில் கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பார். இப்போது ஃபைனலாக வெட்டிங் டே வருது. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு நமக்கு தான் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, முதல்ல மரியாதை கிளம்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. உங்களோட அம்மா கேட்குறாங்க, என்னது உனக்கா கல்யாணம், ரொம்ப மேக்கப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யார் கல்யாணம் பண்ணால் என்ன, ஏன் அங்கே கூட்டத்தில் யாராவது என்னை பார்த்து என்னோடய அழகில் மயங்கி என்னை கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா வெக்க
மெயில் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொன்ன பிளேஸ்க்கு நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பி போகிறீங்க. அங்கே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த ஸ்டேஜில் ஜெகி கூட அந்த பொண்ணு நின்றுருக்கா. பக்கத்தில் வந்துட்டு சின்சிமே அவங்களோட அம்மா வச்சுருக்காங்க. ஸோ அழுதுகிட்டே இருக்கான், நிற்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் அந்த பக்கம் போயிருப்பீங்க, ஸோ நீங்கள் அவனை கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் அவன் உங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி குழந்தைங்க கத்துறோம், ஸோ அந்த மாதிரி கத்துறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா சிம் அப்படியே வந்துட்டு கையை நீட்டிட்டு வர அவங்கக்கிட்ட வரத்துக்கு. ஸோ செம ஹாப்பியாக ஓடி போய் அவனை எடுத்துக்கிறீங்க. அண்ட் உங்கள் எல்லோரையும் பார்த்ததுமே ஜெகியோட ஃபேமிலி வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்களும் அங்கே தான் சிம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு இது ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ் போல். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க ரூமுக்கு. ஸோ அவங்க 2 பேரும் போய்ட்டு ரூமில் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்காங்க. ஸோ ஜெகியும் போயிருக்காரு, இந்த பக்கம் அந்த பொண்ணும் போயிருக்கா. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது ஜெகி வந்திருப்பார் ஃபஸ்ட்டு. பட் அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை. சரி ஓகே ரெடியாக லேட் ஆகுது என்னமோ நினச்சிட்டு எல்லோரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்கா, ஐயா வேறு கத்திட்டு இருக்காரு. ஸோ உடனே வந்துட்டு ஜெகியோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு சரி ஓகேவா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரூமை லாக் பண்ணி வச்சிருக்கு, திறக்கவே முடியல. உங்களோட அம்மா உங்களை தேடுறாங்க, இந்த ஒயின் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்துடுறீங்க, எங்கடி போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாத்ரூம் போயிருந்தம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். சரி ஓகே சரி உட்காரு, பொண்ணு வந்ததும் கல்யாணம் நடக்க போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ சிம் உங்கள் கையில் தான் இருக்கான், அப்படியே விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே விளையாடிட்டு அந்த பக்கம் எல்லா க்ரௌடெல்லாம் கேர்ள்ஸ் அதெல்லாம் காட்டி அவனுக்கு வந்துட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கிறீங்க. கையில் சாக்லேட் வச்சுருப்பீங்க. ஸோ சாக்லேட் வந்துட்டு அவனுக்கு கொடுத்து சாப்பிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது உள்ளே அந்த பொண்ணோட ரூமுக்கு போனேன். ஜெகியோட அம்மா அப்பா அப்படியே பதறிட்டு வராங்க. என்னென்னு பார்த்தா பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு கத்திட்டு கிடக்குறாங்க. ஸோ ஜெகிக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பாதி கன்ஃபியூஷனில் இருந்திருப்பார். அந்த பொண்ணெல்லாம் பார்த்துப்பாளா இல்லை செட் ஆகுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்திருப்பார். இந்த மாதிரி ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்த மனசனுக்கு திரும்ப ஒரு குழப்பமா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வெட்டிங் வந்துட்டு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. இல்லை என்ன பேசிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணை போர்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால அவங்க ஒத்துக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு உங்களோட அம்மாக்கே கடுப்பாயிடுச்சு. அதுவும் ஜெயை பற்றி எல்லோரும் தப்பாக வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவரோட கேரக்டரை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சங்காட்டிக்கு உங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே இருந்துச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்களா? அந்த தம்பி எங்கள் வீட்டுக்கு எதுக்கு அப்படி தான் இருக்காரு. ஸோ 6 மாதமாக என் பொண்ணு அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டுருப்பா. ஒரு நாள் கூட தப்பாக நடந்துக்கிறது கிடையாது. எப்படி நீங்கள் இந்த மாதிரி வாய்க்கு ஒருத்தவங்க பற்றி தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்று விட்டுறாங்க. ஸோ இதை கேட்டு சில பேர் அமைதியாகிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்னன்ட்டாங்கன்னா இது வேறையா அப்படிங்கிற மாதிரி உங்களை சேர்த்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களோட அப்பா இதில் அமைதியாக இருப்போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் உங்களோட அம்மாவுக்கு கேட்கவே முடியல, டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டு ஜெகியோட கேரக்டர் தப்பாக சொல்லவும் உங்கள் அம்மா கடுப்பாகி பேசியிருப்பாங்கள்ல. ஸோ அதனால் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா சில பேர் அமைதியாக இருக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு அவ்வளோ நல்ல பையனாக இருந்தால் நீ உன் பொண்ணை கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஜெகியோட மாமியார், அதாவது இப்போ ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேரண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, ஏன்னா அவங்க பொண்ணு தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இவன் சரியில்லை, அதனால என் பொண்ணுக்கு தெரிஞ்சு ஓடிட்டாங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு பிளேட்டை திருப்பிட்டாங்க. பட் உங்களோட அம்மா அந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம், அதாவது ஜெகிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். அவங்க அப்படியா, அப்போ உன் பணம் கல்யாணம் பண்ணி வை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் எடுத்து கொடுக்க. ஸோ உங்களோட அம்மா ஏன் அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம், ராணி மாதிரி பார்த்துக்குவான், அவ்வளோ ஒழுக்கமான பையன்னு சொல்லிட்டு இவன் பொடி போய் உட்காடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜெகிக்கு ஒன்றும் புரியல. ஜெகியோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது இந்த விஷயம். ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். கால் பண்ணுறப்பெல்லாம் ஜெகி வந்துட்டு உங்களை பற்றி தான் சொல்லிட்டுருப்பாரு. சின்ன உங்கள்கிட்ட நல்லா ஒட்டிக்கிறானா. ஸோ அவங்களுக்கு ஓகே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட அம்மா கிட்ட பார்த்துட்டு அவளுக்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட அம்மா என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்பா, போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களை தரத்தரன்னு கூட்டிகிட்டு போய் அவங்க உட்கார வச்சு மாலை எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி சின்ன பக்கத்தில் கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஜெகியும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு இன்னும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணவே முடியல. லோடிங் முடிக்க போயிட்டாரு. அப்படியே நான் ஐயர் மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே உங்களோட அப்பா பூஜா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபைனலி கெட்டி மேலே சொல்லி
அப்படி சொல்லிவிட்டு அவங்க தலைக்கீழ எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே இன்னும் லோடிங் மோட்லேயே இருக்கவும், உங்களோட அம்மா அண்ட் உங்களோட அந்த அத்தை இருக்காங்களோ, ஸோ அதாவது ஜேகேயோட அம்மா அப்பா, ஸோ அவங்க தான் வந்துட்டு பிடிச்சி உலுக்கிட்டே கட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவருக்கு மனசில் தோணுது என்னமோ எப்படின்னா, சரி இதான் நம்மளுக்கு நல்லது போல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா சிம்சிம்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருப்பார். ஸோ நீங்கள் சிம்சிம்மை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறதுனால அவரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு உங்களை. ஸோ அப்படி தான் உங்களோட வெட்டிங் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சு சடன் மேரேஜாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எதுவுமே ப்ரீ பிளானாக இல்லை. ஸோ இப்படி தான் அந்த ஒரு டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்னும் உங்களோட அந்த மண்டபத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் எல்லாருமே இருக்கீங்க. இன்னும் திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிளம்பல. ஸோ ஃபைனலி ஈவினிங் தான் எல்லாமே கிளம்புறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே உங்களை நேராக ஜேகேயோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு அப்படியே உங்கள் வீடு ஆப்போசிட்லேயே ஜேகே வீடு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளே வந்துட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் பழக்க தோசையில் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ ஜேகேயோட அம்மா தான் வந்துட்டு ஒயன் இனிமேல் இதுதான் வீடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சொன்னீங்க ஆமாம்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ நீங்கள் பேசுறதை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு வராங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த அன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ அதாவது தட் மீன்ஸ் கொஞ்சம் ஒரு 7 o'clock மேலே நைட் டைம் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு சடனாக இதெல்லாம் ஆனங்காட்டிக்கோ சரி எதுவும் பிளானில் பண்ண வேணாம், அந்த வெட்டிங் நைட் பிளானில் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவங்களும் அதெல்லாம் கண்டுக்கல. நீங்கள் சிம் கூட விட்டால் விளையாடிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 8 மணி ஆகுது. ஸோ டக்குன்னு நீங்கள் எல்லோரும் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் என்னாச்சு இப்போ தூக்கம் வருதான்னு கேட்குறாங்க. டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போய் தூங்குறேன்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் என்னோட ரூமில் போய் படுத்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே, சடனாக இந்த மாதிரி நடந்தங்காட்டிக்கு போலேக்கு ஒரு மாதிரி இருக்கும் போலன்ட்டு சரிம்மா நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திருக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ பாட்டுக்கு திருப்பி கால் பண்ணி கொடுத்துலான்னு பண்ணிட்டோம், எனக்கு அங்கே தூக்கம் வரல, நான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் கதை சாத்திக்கிறீங்க. உங்களோட அம்மா தலையாக அடிச்சுக்கிறாங்க. தெரியாதனமாக அந்த நல்ல பையனுக்கு இவ்வளோ கட்டி வச்சு வாழ்க்கைக்கு எடுத்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 10 இருக்கும். நீங்கள் அப்படியே வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் இருக்குல்ல, ஸோ ஜன்னல் வழியாக வெளியே எகிரி குதிச்சு கீழே குதிச்சு போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சும்மா உங்கள் வீட்டில் இருக்கிற போய் சிம் தூக்கிட்டு போய் வச்சுக்குவீங்க, விளையாடிட்டு கொஞ்சிட்டு வச்சுட்ருப்பீங்க, தரமாட்டீங்க ஜேகே கிட்ட. ஆனால் கல்யாணமே ஆயிடுச்சு, நீங்கள் பாட்டுக்கு தனியாக போய் தூங்கன்னு சொல்லிட்டு போனங்காட்டிக்கு அவருக்கு டவுட்டாக இருக்குது. உங்கள் பின்னாடியே வராரு. ஸோ அதாவது உங்கள் வீட்டு வாசலே நின்று யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு, போய் கேட்கலாமா வேணாமா என்ன பண்ணுறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பட்டு லவ் அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த கேரெல்லாம் வந்துட்டு லவ்வாக மாறும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் வாசல் நிற்கிறப்ப நீங்கள் அந்த பக்கம் ஜங்கல் குதிச்சு வெளியே போயிட்டு இருக்கிறீங்க. அவர் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு புள்ள பிடிக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் நைஸாக போயிட்டு இருக்கிறீங்க. இவன் என்ன இந்நேரத்தில் போயிட்டுருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யாருக்கும் தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. சிம்மை வந்துட்டு ஜேகேயோட அம்மாவை பார்த்துக்குவாங்க, ஏன்னா அவங்க தான் வீட்டில் தான் இருக்காங்க அதனால். ஸோ அப்படியே அவரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே யாருக்கும் தெரியாமல் எங்கே போகிறீங்கன்னா அது உங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அவர் நடந்து வர ஃபாஸ்ட்டு தான் நீங்கள் சைக்கிளே ஓட்டுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, இதுக்கு அவன் நடந்தே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அவரும் வந்துட்டு அப்படி பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கல. ஸோ நேராக எங்கே போகிறீங்கன்னா அந்த மண்டபம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போகிறீங்க. அவரும் பார்க்குறாரு, என்னது இங்கே எதுக்கு வரா, ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வெளியே சைக்கிள் நிறுத்திட்டு அந்த பக்கம் வந்துட்டு கேட்டு ஏறி தான் வரணும். ஸோ மண்டபம்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பூட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு செவ்வறு அந்த கேட்டுக்குள், ஸோ அது மேலே ஏறி குதிச்சு உள்ளே குதிக்கிறீங்க. இதை பார்த்து ஜேகேக்கு ஷாக்கு, என்ன குரங்கு மாதிரி தாவிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு மேலே ஏறி குதிச்சு வராரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் முன்னாடி போயிட்டு அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்கும். ஸோ அந்த விண்டோ வழியாக ஒரு மாதிரி லைட்டாக திறந்து வச்சுட்டு வந்திருப்பீங்க வரும்போதே. அப்போ வந்துட்டு யோசிச்சிருப்பாரு, இவன் என்னமோ பண்ணுறாளுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருப்பாரு. நீங்கள் விண்டோ திறந்துட்டுருப்பீங்க. சரி ஓகே காற்று வரல போல் நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ தான் அவருக்கு புரியுது நீங்கள் திரும்ப வரதுக்காக அதை லைட்டாக திறந்து வச்சுருக்கீங்கன்னு. ஸோ அது வழியாக நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு அது வழியாக உள்ளே ஏறி வராரு. இப்போது கரெக்டாக நீங்கள் நேராக அந்த பொண்ணு ரூமுக்குள்ள, ஸோ அங்கே தான் போகிறீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். பட் உள்ளே வரலை. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குது. அதை கதவு நல்லா வச்சு பூட்டியிருப்பீங்க. அந்த பால்கனிக்கு அந்த பக்கம் ஏதோ சின்ன ரூம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வரீங்க. வெளியே தான் வரீங்க. ஜேகே வந்துட்டு என்ன பண்ணிட்டு வரா அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கவும் கரெக்டாக அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி இரும்பிட்டு வெளியே வரா.
ஸோ செம்ம ஷாக்காக இருக்குது ஜேகேக்கு. நீங்கள் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவளுக்கு இந்த பக்கம் போடுறீங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொத்துன்னு வந்து விழறா. இப்போ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவள் ஓடி போயிட்டான்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அவள் அங்கே கிடக்குறா. ஸோ அப்படியே பார்த்துருக்காரு ஷாக்காக அவங்கள. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவளை அப்படியே வந்துட்டு பலான்னு கண்ணதுலேயே அரைஞ்சு, உனக்கு நான் காலையிலே கொடுத்துருக்க வேணும். இல்லை காலையில் இல்லை, நீ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, அந்த அன்னைக்கு அங்கேயே உன்னை வச்சு கொண்டு இருக்கணும், ஆனால் பாவம் விட்டேன், பட் இன்றைக்கி நான் விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவர் பயந்துட்டு பார்க்குறாரு, என்ன கொல்ல போகிறாளா அப்படின்னு. அவளும் கேட்குறா, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ என்ன இந்த மாதிரி பண்ண, எதுக்கே லைஃபை கெடுத்தேன்னு அவள் கேட்குறா. ஸோ நீங்கள் நான் உன் லைஃபை கெடுக்கலண்ணா, நீ என் ஜிம் லைஃபை கெடுத்துருப்பல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டு ஜேகேக்கு வேறு மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல, பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு சொல்கிறீங்க. என்னென்னா நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க, நீங்கள் செகண்ட் இயர் படிப்பீங்க, அந்த பொண்ணு தேர்ட் இயர் படிச்சிருப்பா, பட் சேம் காலேஜ் உங்களோட காலேஜில் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அன்றைக்கி அவளை பார்த்துருக்க மாட்டீங்க, பட் ஜேகே வந்துட்டு ஒரு நாள் ஃபோட்டோ காட்டியிருப்பாரு. ஸோ அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க. பட் இவள் ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு தானே, இப்போ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு போயிருப்பீங்க. ஆனால் அப்போ அவள் வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏண்டி போய் ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, அவன்கிட்ட சொத்து நிறையா இருக்குது, அதுவும் இல்லாமல் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லவும், பையன் ஒன்று இருக்குது தெரியும்ல, நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கவும், அந்த பாவி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத நான் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு 4-5 மாதம் கழித்து, அதாவது 4-5 மாதம் நான் நல்லா பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழித்து பல ஒரு 4-5 தூக்க மாத்திரை சேர்த்து கலந்து கொடுத்தனா கதை முடிஞ்சிடும்ல. ஸோ அதுக்கப்புறம் எங்களை இப்போ நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களுக்கு இடையில யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதை கேட்டவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகே வந்திருக்கும். அவள் சிம்மா கொள்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறா. அவ்வளோதான் உங்களுக்கு அப்போ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வந்து அவளை அடிக்கிறதுக்கு போயிருப்பீங்க. ஆனால் சாரா குறுக்க வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்பா. அவள் என்ன பேசினா தெரியுமா, உனக்கே தெரியும்ல சிம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லவும், சாரா தான் இருந்துட்டு இந்த மாதிரி பிளானே கொடுத்துருப்பா. இப்போ அவள் எதுவும் பண்ணாத, அவள் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவளுக்கு தண்டனை வேணும், ஸோ நான் சொல்கிறத செய் அப்படிங்கிற மாதிரி சாரா தான் உங்களுக்கு மொத்த பிளானை கொடுத்துருப்பா. ஸோ அது பிரகாரம் தான் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு கல்யாணத்தப்போ இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. உங்களோட அம்மா கூட எங்கடி போயிட்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சிம் தூக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவகிட்ட போயிட்டு சிம் உங்களை பார்க்கணுன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சும்மா உள்ளே போயிருப்பீங்க. அவ்வளோ வேண்டாம் வெறுப்பாக கதை திறந்து அச்சோ அம்மாட்ட வாடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பா. ஆனால் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டக்குன்னு யாருமே இல்லாதப்போ கதவை சாத்திட்டு அவளை போட்டு கட்டி அடைச்சி வச்சு மயக்க மருந்து வச்சுருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சாரா தான் வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்து அந்த அந்த குளோரோஃபார்ம் நெக்லஸ் எல்லாமே கொடுத்துருப்பா. ஸோ இப்படி தான் இது எல்லாமே நீங்கள் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகேக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அவர் ஒரு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு மோசமாக பேசுவான்னு. நினச்சி பார்த்தா அவருக்கே பயமாக இருக்குது. ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருந்தா சிம் அவ்வளோதானா, அவன் எல்லாமே போயிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ நீங்கள் அவளை அப்படியே வந்துட்டு இப்படி கழுத்து நடிக்கிறீங்க, அவ்வளோ கோவம் வருது. ஸோ அப்போ சாரா எங்கேருந்து வந்தான்னு தெரியல, டக்குன்னு அந்த பக்கம் இருந்து வரா. அவளும் அந்த பால்கனி வழியாக தான் வந்திருப்பா. ஸோ வந்துட்டு இதெல்லாம் நீ பண்ணாத, அவள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவள் அனுபவிப்பா. ஸோ இப்போ அவள் வீட்டுக்கு கூட போக முடியாது, உனக்கே தெரியல, ஏன்னா பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் கூட சேர்த்திக்க மாட்டாங்க. இவ்வளோ கெட்ட புத்திக்கு இவள் நல்லா அனுபவிப்பா, சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவளை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சிம் பார்த்துக்கோ அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் இல்லை சாரா நீயும் போ, இவள் இங்கே கிடக்கட்டும், இவன் முடிஞ்சால் தப்பிச்சு வெளியே போட்டோம். ஆனால் நீ சொன்ன சரிதான், இவளை யாருமே எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவளோட ஃபேமிலி ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலி. இவள் அம்மா அப்பா சேர்த்துக்கிட்டாலும் இவள் ரிலேட்டிவ் வந்துட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவளை. அதனால் கண்டிப்பாக இவளோட அம்மா அப்பா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, ஓவராக வந்துட்டு சாங்கியம் பார்ப்பாங்க. இவளை கண்டிப்பாக சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை, சாகட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. 2 பேர் வந்திருப்பீங்க, ஆனால் மனசு கேட்கல. திரும்ப வந்துட்டு அதாவது போயிட்டு திரும்ப பின்னாடி வந்து அவகிட்ட நின்றுட்டு அப்படியே வந்து பலார் நின்று 2 அரை சேர்த்து கன்னத்தில் கொடுத்துட்டு அப்படியே அவளோட கதவலை இருக்கல ஸோ அப்படியே பிடிச்சி அப்படியே செவத்தோட சாக்கிறீங்க. உங்களுக்கு கோவம் அடக்கவே முடியல, ஏன்னா இத்தனை நாள் சேர்த்து வச்ச கோவம். அப்படியே சாரதா வந்து உங்களை தடுக்கிறா, ஒயன் சும்மா இரு அப்படிங்கிறா. சொன்னீங்க அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு, அவன் என்னோட புள்ளடி, அவனை கொல்ல நீ யாரு, என்கிட்ட செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை வான் பண்ணி விட்டுட்டு தான் மறுபடியும் ஒரு அறை கொடுத்துட்டு இப்படி கீழே விட்டுட்டு போகிறீங்க. ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு
இங்கே ஜிகேக்கு நான் ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவர் கழுத்தை பிடிச்சிட்டு அவன் ஏன் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாவை வந்துட்டு அந்த குழந்தைய அவர் ப்ரொடெக்ட் பண்ண தவறி இருப்பார். பட் நீங்கள் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க. ஸோ அவன் மேலே அவ்வளோ கேராக இருக்குது நீங்கள். ஸோ சாரா தான் வந்துட்டு வயன் டைம் ஆச்சு, வயன் வா கிளம்பலாம், உன்னை வீட்டில் யாராவது தேட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த பக்கம் குதிச்சு போகிறீங்க. ஸோ ஜெக்கியும் வந்துட்டு அப்படியே கண்ணால் தொடச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் அப்படியே வெளியே போகிறாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போயிருப்பீங்க, சாரா கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரா, அதாவது 2 பேர் சைக்கிளே போயிருப்பீங்க. போயிட்டு நீங்கள் சாரா கிட்ட சைக்கிள் கொடுத்து நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இந்த பக்கம் லேட்டாக தான் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ரோட்டில் நடந்து வந்துட்டுருப்பாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அத்தனை கஷ்டத்துலேயுமே அவருக்கு ஞாபகத்தில் வர ஒரே வார்த்தை அவன் ஏன் புள்ளடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே தான் ஒரு மாதிரி அவருக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவரும் நடந்து வர்றாரு. ஸோ வந்ததுமே சிம் தான் பார்க்குறாரு. சிம் அங்கே இல்லை. அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுதான் நீங்கள். ஸோ அப்போ ஜிகேவோட அம்மா அப்பா வந்துட்டு அவள் பாரு தூங்குறேன்னு தானே போயிட்டு என்ன நினச்சாலும் தெரியல, திரும்ப வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாடா, அதுக்கு இங்கே இருக்க வேண்டியதானே அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அவங்கக்கிட்ட சிரிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது. வயன் இதெல்லாம் பண்ணாலான்னு கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் உங்களோட அம்மா அப்பா, அதாவது உங்களோட அம்மா இருக்காங்கள்ல, ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே சாராவும் வயன், அதாவது நீங்களும் 2 பேர் சேர்ந்து தான். கொஞ்சம் பேர்த்த வந்துட்டு நீங்களே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பேச வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா கிட்ட வந்துட்டு உன் பணம் காட்டி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் அவங்க ஒரு கோவத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே ப்ரீ பிளானடு. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறாரு, நமக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு வெளியே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் அந்த பேலன்ஸ் அந்த 1 இயர் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. வீட்டில் உங்களோட அம்மா கூட உங்களுக்கு வேலை வச்சுருவாங்க. ஆனால் உங்களோட அத்தை மாமா ஜேகேலாம் உங்களுக்கு வேலை வைக்க மாட்டாங்க. நீங்கள் நேரம் சிம் கூட விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சிச்சுல. ஸோ அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணி உங்களை பார்த்துக்குறாங்க. 4 பேர் எல்லோரும் சேர்ந்து அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க டேஸ் வந்து நல்லா ஹாப்பியாக போகும். ஆனால் கிட்டத்தட்ட இப்படி ஒரு 2 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு ஜெக்கியோட அம்மா வந்துட்டு உங்களோட அம்மாட்ட கேட்குறாங்க, ஏங்க நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க 2 பேரும் இன்னும் குழந்தைக்கு எதுவும் பிளான் பண்ணலையா, ஏதாவது ஒயின்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சிம் இருக்கான்ல, ஏன் அவன் பார்த்துலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இதை வார்த்தை இவங்க சொல்லுவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மற்ற அம்மாவாக இருந்தால் இல்லை அவங்களுக்கு ஒரு பேபி வேணும்னு நினச்சிருப்பாங்க. பட் உங்களோட அம்மா இப்படி சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா சிரிச்சிட்டே, அவள் என்னோடய பொண்ணு, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும், அந்த கல்யாணம் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக நடந்தது இல்லைன்னு எனக்கு தெரியும், எல்லாமே அவளோட ப்ரீ பிளான் தான், அதுவும் எனக்கு தெரியும். அவளுக்கு சிம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ சாரா எல்லா பிளானையும் வந்துட்டு இவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப நானும் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு தெரியாமலாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு பேபி தேவையில்லை. ஸோ அவங்களுக்காக எனக்காக தோணுச்சுன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம், நாம் எதுவும் கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சிம் கிட்ட அம்மா சொல்லுன்னு கேட்பீங்க. அவன் வாயை திறக்க மாட்டான். அப்புறம் ஜேகே வந்துட்டு அவரும் வந்துட்டு இப்போல்லாம் உங்ககிட்ட ரொம்ப லவ்வோட கேரோட கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக் கப்பல் மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்குறப்ப அவரும் வந்து உட்காந்துட்டு இல்லைடா அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் அம்மா சொல்லு, அவர் அப்பா சொல்லு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவன் யார் பேரையுமே சொல்ல மாட்டான், அப்படியே தான் இருப்பான். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நல்லா டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்திருக்கும், பொத்துன்னு கீழே விழுந்திருப்பீங்க. ஸோ சிம் வந்துட்டு ஓடி வரான். அவன் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஓடி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் ஆழ்த்துட்டே உங்களை தட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், அவன் சத்தம் கேட்டு ஜேகே ஓடி வராரு. ஸோ ஜேகே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கீழே கிடக்குறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு தண்ணி தெளிக்கலான்னு பாட்டில் எடுத்தா நீங்களே எழுந்துச்சு உட்காந்துருக்கீங்க. ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்பார். சடனாக திரும்பி பார்த்து எனக்கு கீழே கிடந்து திடீர்னு எழுந்துச்சு உட்காந்து எப்படி இருக்கும் பயந்துட்டாரு. ஸோ என்ன எப்படி எழுந்துச்சு உட்காந்துருக்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். எனக்கு ஓகேலாம் இருக்கட்டும், அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா சொன்னான், கார் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லவும் சிம் அப்படியே பார்க்குறான். அவன் அப்படியே வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஸோ அப்படியே வந்துட்டு
அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவன் பயந்துட்டான். ஸோ நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு இந்த வார்த்தை கேட்க எனக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை கேட்டு ஜேகேக்கு செம்ம பொறாம. அப்படின்னா இவன் ஃபஸ்ட்டு உன் பேர் தான் சொல்லியிருக்கான், நான் அம்மா தான் சொன்னானா, அப்போ நாங்களும் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறாருனா அவரும் பார்த்துன்னு மயங்கி விழுறாரு. ஸோ உடனே அவன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே போயிட்டு அவனையும் ஜேகேவி எழுப்புறான். ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் வந்துட்டு ட்ராமாட்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி அவனை வந்துட்டு பேச வைப்பீங்க. ஸோ லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறீங்க. அண்ட் சிம் கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகே டியர், ஹாப்பி எண்டிங். ரொம்ப ஹீட், என்னால் உட்கார முடியல, இதுக்கு மேலே பேச முடியல, தாங்க முடியாது. சரி ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராகவி டியர், ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி ஓகே ஓகே, நான் சாரிங்க.